1வதுலேருந்து 8வது வரைக்கும் பொதுத்தேர்வு கட்டாயம் அப்படின்ற மாதிரி அதில் பதிவாயிருக்கு. எதில்? மாநில கல்விக் கொள்கையில் 11ஆப்புக்கு பொதுத்தேர்வு கிடையாது அப்படின்ற விஷயத்தை வச்சுட்டு 1வதுலேருந்து 8வது வரைக்கும் இல்லை. பொது தேர்வுங்கிறது நம்மளுடைய கல்விக் கொள்கை, கல்வி அறிஞர்கள் எல்லாமே 8ஆம் வகுப்பு பிறகு தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணுங்கிறதா. பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. அது எங்கள் அப்பா நம்மாழ்வார் கண்ட கனவு. பிள்ளைகளை தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணும். 9ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு வைக்கணும். ஏன்னா 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு வருது. அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தப்பா தேர்வு வரும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயிற்சியாக இருக்கும். 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு வருது. அப்படி தான் இருந்தது. அவங்க புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புலாம் பொது தேர்வு வருது. பொது தேர்வுங்கிறது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நம்ம பிள்ளைகள் தோற்று போனாலே தோல்வி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்கிற அவலத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் போய் நீட்டில் தோற்று போயிடுவோமோங்கிற அச்சத்தில் கூட நம்ம பிள்ளைகள் இறந்து போகிறாங்க. ஏன்னா சமூகத்தை எதிர்கொள்ள பயப்படுறாங்க. நம்ம ஏன்னா அதில் போய் சமூக மதிப்பு அதில் வச்சுட்டதுனால கூட படித்த நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், சொந்தக்காரங்களாம் எதிர்கொள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க உயிரை மாய்ச்சிக்குது. அதனால தான் அது 12ஆப்பு படிக்கும்போதே நமக்கு அந்த மனநிலை வருதுன்னா 3ஆப்பு, 5ஆப்பு, 8ஆப்பில் என்ன தோற்று போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரகம் மாதிரி ஆயிடும். படிக்கிறோங்கிற மனநிலையை அது அப்படியே மனசே ஒடிஞ்சு மன நோய்க்கு தள்ளப்பட்டுரும் பிள்ளைகள். உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா 8 வயசில் தான் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புக்கே சேர்க்குது. ஆனால் நம்ம அந்த 8 வயசில் பொது தேர்வு எழுத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த முறையை நாம் ஏற்கலை. அது எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம். அதை நம்ம ஏற்கலை. 11ஆம் வகுப்பில் பொது தேர்வு கேட்டதுங்கிறது அது எதுக்குன்னு கேட்டால், கல்வியை தனியார் மயப்படுத்திட்டதுனால தனியார் கல்வி நிறுவனங்கள் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்ணை பெறணுங்கிறதுக்காக 2 ஆண்டுகளும் 12ஆம் வகுப்பு பாடத்தையே அவங்க நடத்திடுறாங்க. இந்த 11ஆம் வகுப்பு பாடத்தில் நம்ம பிள்ளைகள் கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் பொதுத்திறன் போட்டிக்கு போகும்போது அவன் என்ன செய்யறான், அந்த 11ஆம் வகுப்புலேயும் கேள்வியை கேட்டுறான். உங்களுக்கு விளங்குதா? அதனால நம்ம பிள்ளைகளுக்கு பின்னடைவு வருது. அப்போ பொது தேர்வுனா இப்போ நீங்கள் 11ஆம் வகுப்பில் ஒரு வேளை தோற்றுட்டிங்கன்னா அரியர்ன்றாங்கள நிலுவையில் அந்த பாடம் இருந்ததுன்னா அடுத்ததில் சேர்த்து எழுதி கூடுதலாக மதிப்பை பெற்றுக்கிறலாம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால் அந்த இதுக்காக தான் அந்த 11ஆம் வகுப்புலையும் பொது தேர்வை கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். அது இல்லாத இருக்கலாம். ஆனால் அதுக்காக 3ஆப்பு, 5ஆப்பு, 8ஆப்புலாம் பொது தேர்வு கொண்டு வர்றதுங்கிறது ஏற்புடையதான் இல்லை. சார், மருத்துவமும் கல்வியும் திமுக அரசு 2 கண்கள். மருத்துவமும் கல்வி அது கண்கள் தான். அது நம்ம சொல்லலை. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் மிக முக்கியமானதுங்கிறதுல யாருக்கும் மாற்று இல்லை. ஆனால் அது தரமாக இருக்கா, எல்லாருக்கும் சரியாக சமமாக இருக்கா, அதுதானே இங்கே கேள்வி. அதுதானே கேள்வி. அரசு தரமாக கொடுத்துருந்தா தனியார் மருத்துவமனைகள் புகழ்வோங்க காரணம் என்ன? அரசு தனியாக கொடுத்துருந்தா, சரியாக கொடுத்துருந்தா தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூட்டம் குவிய காரணம் என்ன? லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி தான் கல்வியை பெற முடியும்னா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் மருத்துவராகணும்னு இல்லை, டாக்டர் படிக்கணும்னு இல்லை. இப்போ படிக்கிற வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல சொல்லுங்கள். நீட்டை கொண்டு வந்துட்டீங்க. உழைக்கும் அடித்தட்டு மக்களினுடைய மருத்துவ கல்விங்கிறது பெரும் கனவாக போயிடுச்சு. அதில் தீ வச்சு கொளுத்திட்டீங்க. அதுக்கு மேலாக நான் நீட்டிலே தேர்ச்சி பெற்று வந்தால் கூட இது என்ன ஆகுது? ஒரு இடத்துக்கு 25 லட்சம் கேட்குறீங்க ஒரு ஆண்டு. அப்போ 1.5 கோடி 1.25 கோடி செலவு பண்ணி நான் படித்து வெளியில் வரேன். இந்த பணத்தை யார் கட்டுவா? படிக்கணும், எல்லோரும் டாக்டருக்கு படிக்கணும் சொல்லிட்டு போயிருவா. பணம் கொப்பா கட்டுவானா, எங்கப்பன் கட்டுவானா? எங்கப்ப எங்கேருந்து கட்டுவான்? அவன் ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்து நெசவு செய்து அந்த காசுலேருந்து தானே கட்டணும். அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் அசிங்கம்னா. இப்போ காசை நீ கட்டிட்டு போ. படின்னா படிச்சுட்டு 13 லட்சம் பேர் 3500 வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதிக்கிறான். படிச்சுட்டு 14,500 பேர் வெளியில் நிற்கிறான், எனக்கு வேலை கொடுத்துட்டு. அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். முதல்ல பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாயை கட்டி கல்வி அறிவை பெறணுங்கிற நிலைமையில் தள்ளிட்டு கல்வி, மருத்துவம், கண்கள்னால் வார்த்தையில் சொல்லிட்டு போக வேண்டியதானே தம்பி. கண்ணுன்னு எங்களுக்கு தெரியுது, அது உங்கள் ஆட்சி காலங்களில் கொடிய புண்ணாவில் இருக்குது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.